வணக்கம் சிவாஜி சேனல் நேயர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு வெறும் சினிமா கிடையாது. இது வசூல் சக்கரவர்த்தி நடிகர் சிவாஜியோட கேரியரில் நிகழ்த்தின ஒரு மிகப்பெரிய சரித்திரம். 175வது படம். ஒரு நடிகனுக்கு இந்த மைல்கல் எவ்வளவு முக்கியம்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த 175வது படத்தையே ஒரு தியாகத்தின் அடையாளமாக மாற்றி திரையரங்குகளை கண்ணீர் கடலில் மூழ்கடிச்ச ஒரு திரைப்படம் தான் அவன் தான் மனிதன். நீங்கள் இந்த படத்தை பற்றி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த தகவல்கள் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற செய்தியா அமையும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவரோட 175வது படமான அவன் தான் மனிதன் செஞ்ச இமாலய சாதனைகளை எதையும் விடாம முழுசா பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்தோட கதை எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த கதையை எழுதினவர் கே பாலசுப்ரமணியம். தயாரிப்பாளர் இந்த கதையை சிவாஜி கிட்ட சொன்னப்ப அவர் ஒரு நிமிஷம் யோசிச்சார். ஏன்னா இந்த கதையோட முடிவுல ஹீரோ இறந்துடுவார். அந்த ஒரு காரணத்துக்காக அவர் தயங்கினப்பதான் அந்த கதையை 38,000 ரூபாய் கொடுத்து கன்னட இயக்குனர் துரை பகவான் வாங்கினார். 1971 கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் நடிச்சு கஸ்தூரி நிவாசா அப்படின்னு வெளிவந்து இந்த படம் அங்க ஒரு மிகப்பெரிய ஹிட்டாச்சு. அந்த படத்தோட வெற்றியை பார்த்த பின்னால்தான் சிவாஜி சார் அதே கதையை ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த உரிமையை வாங்கி தமிழர் ராசி என்டர்பிரைசஸ் சார்பா திரு ராமானுஜத்தை தயாரிக்க சொன்னார். அப்படி உருவான திரைப்படம் தான் நம்ம அவன் தான் மனிதன். இப்போ நான் சொல்ல போகிற தியேட்டர் லிஸ்ட்டை கேட்டாலே நீங்கள் அசந்துருவீங்க. படம் அந்த காலத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் எத்தனை நாள் ஓடி இருக்குன்னு பாருங்க. சென்னை சாஞ்சி கிரவுன் புவனேஸ்வரி ஆகிய 3 தியேட்டர்களையும் தலா 113 நாட்கள் ஓடிச்சு. மதுரை சென்ட்ரல் தியேட்டரில் 105 நாட்கள், திருச்சி ராஜா மற்றும் சேலம் நியூ சினிமா தியேட்டர்களில் தலா 100 நாட்கள், கோவை கீதாலயா தியேட்டர்களில் 85 நாட்கள், நாகர்கோவில் ராஜேஷ் தியேட்டரில் 63 நாள், வேலூர் அப்சரா, நெல்லை சென்ட்ரல், தஞ்சை ராஜா ஆகிய தியேட்டர்களில் தலா 56 நாட்கள், திண்டுக்கல் சோலைகால் தியேட்டரில் 51 நாள், கும்பகோணம் கற்பகம், தூத்துக்குடி பாலகிருஷ்ணா தியேட்டர்களில் தலா 50 நாட்கள், ஈரோடு பார்வதி மற்றும் திருப்பூர் டைமண்ட் தியேட்டர்களில் 49 நாள், காஞ்சி ராஜாவில் 44 நாட்கள், விருதுநகர் நியூமுத்து தியேட்டரில் 42 நாட்கள், ஊட்டி ஏடிசி தியேட்டரில் 41 நாட்கள், பெங்களூர் லட்சுமி மற்றும் கினோ தியேட்டர்களில் தலா 47 நாட்கள். இலங்கையில் அதிரடி செஞ்ச திரைப்படம் இந்த திரைப்படம். 1976 இலங்கையில் ரிலீஸ் ஆகி அங்கேயும் ஒரு பெரிய சரித்திரம் படைச்சிச்சு. யாழ்ப்பாண லிடோ தியேட்டரில் மட்டும் 122 நாட்கள் ஓடி சாதனை படைச்சது. கொழும்பு கிங்ஸ்லி தியேட்டரில் 83 நாட்கள், கல்பனா தியேட்டரில் 51 நாட்கள், வவுனியா நியூ இந்திரா தியேட்டரில் 57 நாட்கள், மட்டக்களப்பு விஜயால 43 நாட்கள் என இலங்கை முழுக்க பட்டய கலப்பின திரைப்படம் அவன் தான் மனிதன். தமிழகத்தில் முதல் ரிலீஸ்லேயே 55 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிச்சு. சில தியேட்டர் கணக்குகளை இப்போ பார்க்கலாம். மதுரை சென்ட்ரலில் 105 நாட்கள் ஓடி வசூல் செஞ்ச தொகை 4,15,491 ரூபாய்கள் மற்றும் 40 பைசா. கோவை கீதாலயாவில் 28 நாள் வசூல் மட்டும் 2,48,324 ரூபாய். சென்னை சாஞ்சி கிரவுன் புவனேஸ்வரி 100 நாள் வசூல் மட்டும் 13,29,727 ரூபாய்கள் மற்றும் 37 பைசா. மதுரை சென்ட்ரலில் மட்டும் தொடர்ந்து 130 காட்சிகள் ஹவுஸ்ஃபுல்லா ஓடிச்சு. பொள்ளாச்சி செல்வம் தியேட்டரில் தொடர்ந்து 101 காட்சிகள் ஹவுஸ்ஃபுல்லா ஓடின திரைப்படம் இது. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம். 100வது நாள் விழா சென்னை தாஜ் கொரமாண்டல் ஹோட்டலில் நடந்தப்ப சிவாஜி சாருக்கு ஒரு பிரம்மாண்டமான வெள்ளிக்கேடயம் கொடுத்தாங்க. கோவையில் நடந்த விழாவில் காமராஜர் கலந்துகிட்டு சிறப்பு செஞ்சார். இந்த படத்தோட டைட்டில் கார்டிலேயே நடிகர் திலகத்தின் 175வது படம் அப்படின்னு ரொம்ப கெத்தா காட்டியிருப்பாங்க. சிங்கப்பூர்ல எடுத்த அந்த வெளிப்புற காட்சிகள், குறிப்பா சிவாஜியும் மஞ்சுளாவும் வர்ற காட்சிகள் எல்லாம் கண்ணுக்கே அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும். சிங்கப்பூர் ஏர்போர்ட், மீன் காட்சியகம், டியூட்டி ஷாப்னு பல இடங்களை அள்ளி இருப்பாங்க. இந்த ஒரு படத்தில் மட்டும் சிவாஜி சார் 25 விதமான கண்கவர் உடைகளை வந்து நம்மளை அசத்தி இருப்பார். குறிப்பா அந்த செஸ் போர்டு காட்சி, பேபி சுமதி வந்து ராஜா காய் உடைஞ்சு போச்சுன்னு சொல்றப்ப சிவாஜி சார் தன்னோட நிலையை நினைச்சுக்கிட்டு எவ்வளவுதான் உடைஞ்சாலும் ராஜா ராஜாதான் அப்படின்னு பேசுற அந்த ஒரு இடத்துல தியேட்டரை கைதட்டல அதிரும். இப்ப நான் சொல்ல போறது படத்தோட ஹைலைட். மனிதன் நினைப்பதுண்டு பாட்டை YMCA கோல்ஃப் மைதானத்தில் எடுக்கிறப்ப பாட்டு ரெக்கார்ட் பண்ணின நாகரா மிஷின் வரல.
ஆனா டைம் முடிய போகுதுன்னு தெரிஞ்சதும் சிவாஜி டைரக்டர் திருலோகச்சந்தர் கிட்ட எனக்கு பாட்டு முழுசா தெரியும், மியூசிக் எங்க வரும் எங்க நிற்கும்னு அத்துப்படி நான் பாடிக்கிட்டே நடிக்கிறேன், அப்புறமா நீங்க அந்த மியூசிக்கை சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன மாதிரி பிஜிஎம்க்கு கரெக்டா கேப் விட்டு தாளம் தப்பாம அவர் பாடி நடிச்சது ஒரு வரலாற்று சாதனை. சிவாஜி கணேசனுக்கு சங்கீதம் தெரியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். இப்படி இசை இல்லாம ஒரு பாட்டை இதுவரைக்கும் எந்த நடிகரும் நடிச்சதில்லை அப்படிங்கறதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த படத்துல மொத்தம் 5 பாட்டுகள். ஊஞ்சலுக்கு பூச்சூட்டி ஊர்வலத்தில் விட்டாரோ, அன்பு நடமாடும் கலைக்கூடமே, எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது, ஆட்டு வித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, மனிதன் நினைப்பதுண்டு. இந்த 5 பாட்டுமே படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமா இருந்துச்சு.